பாதிக்கப்பட்டவங்களுக்கு தாவேகா தலைவர், நிர்வாகிகள் ஆறுதல் கூற வராதது இதுவரை பார்த்திராத ஒன்றுன்னு திமுக எம்பி கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சவங்க, கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாதுன்னும், இந்த சம்பவத்துல யாரையும் பழியோ குற்றமோ சொல்ல வேண்டிய நேரம் இல்லைன்னும் கூறியிருக்காங்க. சமூக வலைதளங்கள் இது போன்ற தருணங்கள்ல பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களோடு திமுகவும் தமிழக அரசும் உடன் இருக்கிறதுன்னு கூறிய கனிமொழி, கரூர் துயரத்துக்கு யார் காரணம் என்பது விசாரணையில வெளிவரும்னு தெரிவிச்சிருக்காங்க. துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களை தாவேகா தலைவர் மற்றும் அந்த கட்சியின் நிர்வாகிகள் ஆறுதல் கூற வராதது மனிதாபிமானம் இல்லை என்பதை காட்டுகிறதுன்னு, பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்காமல் தனது பாதுகாப்பு மட்டும் முக்கியம் என்ற அவர்களது சிந்தனை இதுவரை அறிந்திராத ஒன்றும்னு கனிமொழி விமர்சித்திருக்காங்க. அமைதியை ஏற்படுத்துவதற்கு மாறாக இன்னும் சிலர் பிரச்சனையை தூண்டுவது போல் பேசுகின்றனர்னோ, வன்முறையை தூண்டும் வகையில பேசுவது உச்சக்கட்ட பொறுப்பின்மைன்னு கூறிய அவங்க, புரட்சி வெடிக்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டது உச்சக்கட்ட பொறுப்பின்மைன்னும் அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க.